அம்மா, உனக்கு அம்மாச்சியோட பிறந்த நாளுக்கு போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்குடா. அப்ப போமா. நீ மட்டும் இல்லம்மா, நம்ம எல்லாரும் போலாம். டேய், என்னடா எப்படி பிறந்த நாளை அவங்க வீட்லயோ மண்டபத்திலயோ வச்சு நடத்தல, கோயில்ல தானே நடத்துறாங்க. கோயில் பொது இடம், யாரும் கோயிலுக்கு போறத தடுக்க முடியாதுல்ல. நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அம்மச்சியை பார்த்துட்டு முடிஞ்சா அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வந்துடலாம். அத்தை பிறந்த நாளைக்கு கோமதி அத்தாச்சியும் அவங்களோட குடும்பமும் வரப்போறாங்களாமாமா. வந்துருவாளாவ. நான் தான் அவளை வர விட்டுருவேனா? அதை நடக்கவே விட மாட்டேன். இதுதான் நானும் சொன்னவாமா. ஆனா கதிர் கேட்கவே இல்லையே. யார் தடுத்தானோ அம்மாச்சியோட பிறந்த நாளைக்கு நானும் எங்க குடும்பமும் கண்டிப்பா வருவோம்னு சொல்லிட்டு இருக்கான். கோமதி குடும்பமும் வரட்டுமே முத்து. இல்ல, அந்த கோமதி குடும்பத்துல இருந்து ஒரு காக்கா கூட வரக்கூடாது. அதையும் மீறி யாராச்சும் வந்தாங்கன்னா நான் கோவில்னு கூட பார்க்க மாட்டேன், பிரச்சனை பண்ணிடுவேன். அந்த 10 லட்சம் ரூபாயில கொஞ்சமாச்சும் மீதி இருக்கா, இல்ல எல்லாத்துலயும் ஏதாச்சும் வாங்கிட்டீங்களா? அந்த அளவுக்கு அவனும் கணக்கு பார்க்காம செலவு பண்ற ஆள் கிடையாது. அதுல மிச்சம்லாம் இருக்கு. நீ எடுத்த லோனை அடைக்க வேண்டியது என்னோட கடமை. நீ போறதா இருந்தா உங்க அம்மா வீட்டு போ. எதுக்கு எங்க அம்மா வீட்டு போற? அங்க போய் என்ன சொல்லிருப்ப? உங்க பையன் பொறுப்பே இல்லாம இருக்கான், ஊதாரித்தனமா செலவு பண்றான், இதானே சொல்லிருப்ப. சமைக்கிறதுக்கு நீங்க ஏதாச்சும் பொருள் வாங்கி வச்சிருக்கீங்களா? இன்னுமேனா சாப்பிட்டியா? இல்ல சார், இன்னும் சாப்பிடல. இப்பதான் உங்க பையன் சாப்பாடு வாங்க வெளியே போயிருக்காரு. ஏன் நீ வீட்டுல சமைக்கலையா இன்னைக்கு? இல்ல சார், வேலைக்கு போயிட்டு வந்து சமையல் வேலை பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல தனியா போடணும்னு குதிச்சான்ல அவன். வீட்டுல எல்லா வேலையும் அவனை செய்ய சொல்லு. பேசாம நீ ஒண்ணு பண்ணு மீனா, வேலை முடிஞ்சு போகும்போது நீங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அவனுக்கும் எடுத்துட்டு போயிடு. இனிமேல் நாளைக்கு நீ வரும்போது சொல்லிட்டு வா மீனா, உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு வைக்கிறேன்.